35ஆம் வசனம், அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரனோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். குமாரன் யாரு? குமாரன்னா இயேசு, நமக்கு தெரிஞ்சு இல்லையா? அடுத்தது சொல்லியிருக்கு, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அது யாரு? இயேசு. ஆனா இயேசு அதை சொல்லல. என்ன சொன்னார்? சத்தியத்தையும் அறியுங்கள். எவ்வளவு படிப்பு படிக்கிறீங்க, எவ்வளவு பட்டம் வாங்குறீங்க, இதையும் சேர்த்து படிங்க, ஒழுங்கா புரிஞ்சுக்கோங்க. நான் குமாரனா இருக்கிறேன், எங்க அப்பாவுக்கு பிரியமானதெல்லாம் செய்றேன், எங்க அப்பா என் கூடவே இருக்கிறார், நான் எப்போதும் விடுதலையா இருக்கேன், எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கேன், எப்போதும் பாதுகாப்பா இருக்கேன், என்னை விட்டு அவர் விலகுவதே இல்ல. அடிமையா இருக்கிறவன் வீட்டுல வந்து வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடுவான், வெளில போயிடுவான். அவனுக்கு அந்த வீட்டுல வேலை கிடையாது, அந்த வீட்டுல அவனுக்கு உரிமை கிடையாது. ஆனா குமாரனோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார் அப்படின்னா அர்த்தம், நீ குமாரனா இருந்தால், நீ குமாரத்தியா இருந்தால், அந்த குமாரன் என்கிற உறவு உன்னை விடுதலை ஆக்கும். அவர் உனக்கு அப்பா, நீ அவருக்கு பிள்ளை, அவர் உனக்கு அப்பா, நீ அவருக்கு பெண் என்று இருந்தால், அப்பான்னு கூப்பிடுற அந்த அப்பாவுக்கு மகிழ்ச்சியாக விருப்பத்தை சித்தத்தை செய்து கீழ்ப்படுகிறவனாக இருக்க முயற்சி செய்து அதிலே முதிர்ச்சி அடையும் பொழுது அந்த உறவு நம்மை விடுதலை ஆக்கும்.